guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட 8th podcast தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 5 signs you have a fake friend. So point number 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா inconsistency. Like வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேக்கா இருக்காங்க அப்படினா லைக் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படினா அவங்க வந்து உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும் or else வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப பிஸியாகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டிஸ் வந்து எப்பவுமே அவங்க ஷோகேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஹாவ் அ ஃபேக் ஃப்ரெண்ட். லைக் யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபேக். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலசி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுறீங்க இல்லை ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணாமல் உங்கள் கூட வந்து கம்பீட் பண்ணுவாங்க. லைக் வந்து நான் அதை விட வந்து பெட்டராக வச்சுருக்கேன், நான் அதை விட வந்து பெட்டராக அச்சீவ் பண்ணுவேன், அந்த மாதிரி வந்து எப்பவுமே ஒரு காம்படிஷன் ஃபீலே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் வெதர் யூ ஹாவ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் ஆர் அ ஃபேக் ஃப்ரெண்ட் ஆர் அ காம்படிட்டர். பிகாஸ் லைஃப் இஸ் ஆல்ரெடி அ காம்படிஷன். ஸோ இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு சேஃப் பிளேஸாக இருக்கணும். அங்கேயும் வந்து ஒரு காம்படிஷன் இருந்தால் இட் வில் பி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஃபார் யூ. ஸோ இட் இஸ் பெட்டர் டு பி அலோன் ரேதர் தென் பீயிங் வித் அ ஃபேக் ஃப்ரெண்ட். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட். லைக் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து எல்லாருமே நம்ம சிரிச்சுட்டு காமெடி பண்ணுறது அது எல்லாமே வந்து நார்மல். பட் வந்து கண்டினியூஸாக உங்களை வந்து மற்றவங்க முன்னாடி பீலிட்டில் பண்ணுறாங்க, லைக் வந்து புட் டவுன் பண்ணுறாங்க ஃபார் நோ ரீசன் அப்படின்னா அவங்க வந்து உங்கள் மேலே மேபி ஜெலஸாக இருக்கலாம் ஆர் எல்ஸ் வந்து அவங்க உங்களை ஃப்ரெண்டாகவே நினைக்காமல் இருக்கலாம். பிகாஸ் யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து மற்றவங்க முன்னாடி வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ பட் இவங்க வந்து மற்றவங்க முன்னாடி கண்டினியூஸாக வந்து உங்களை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க இல்லை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா you have to analyze that person whether that person is a true friend or a fake friend. Point number 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா one-sidedness. ஸோ லைக் சம் ஆஃப் த பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நார்சிசிஸ்டாக இருப்பாங்க. லைக் வந்து உங்களோட கான்வர்சேஷன்ஸ் அண்ட் உங்களோட எல்லா மீட்டிங்குமே வந்து அவங்கள பற்றியே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் ஆர் எல்ஸ் அவங்களோட லைஃப் அந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே அவங்கள பற்றியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஷுட் பி அ மியூச்சுவல் கம்யூனிகேஷன். லைக் கொஞ்ச நேரம் அவங்கள பற்றி நம்ம பேசுவோம், கொஞ்ச நேரம் நம்மளை பற்றி பேசுவோம். இட் ஷுட் பி லைக் தட். பட் ஆல் த கான்வர்சேஷன்ஸ், ஆல் த மீட்டிங்ஸ், எவ்ரி திங் வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தெம் அப்படின்னா அப்போ அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்டாகவே நினைக்கலாம், உங்களை ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டர் மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால வந்து யூ ஹாவ் டு அனலைஸ் வெதர் இட்ஸ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இட்ஸ் அ ஒன் சைடட் ஃப்ரெண்ட்ஷிப். நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்ரேயல். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து பிட்ரே ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஆர் புட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் யுவர் ராங் பீப்புள். ஸோ லைக் you should not give the power to anyone to make you feel little or make you feel betrayed. So in the generation la vandu before trusting anyone or making any friendship you have to give some time to understand about that person. Sometimes enna பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம லைஃப் பற்றி எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் அதை வந்து அது ரூமர்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஆர் எல்ஸ் வந்து லைக் உங்களோட அந்த பர்சனல் இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க வந்து வேறு பீப்புள் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். பிகாஸ் வந்து உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தா அது உங்கள் ஃப்ரெண்டாகவே இருக்கும். ஸோ அதனால வந்து லைக் டோன்ட் ட்ரஸ்ட் anyone blindly. ஸோ இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். லைக் வந்து யாருமே எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே பர்ஃபெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கிரவுண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த சயின்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் சயின்ஸ் இருக்குது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.